சென்னை மணலியில தொழிற்சாலையில தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் அந்த தீ விபத்து தொடர்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டாலும் இந்த தீ இன்னும் அணையாமல் இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. சாலமன் வணக்கம். இப்ப நம்ம காலையிலே பார்த்தோம் இல்லையா, இந்த தீ விபத்து இன்னும் 4 மணி நேரமா தொடர்வதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? தீயணைப்பு வீரர்கள் அங்க போதுமான அளவுல இருக்காங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன தகவலை வெளியிட்டு இருக்காங்க? மணலி புதுநகர் விச்சூர் 2 பகுதியில் தான் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சத்யசாய் லுப்ரிகேஷன்ஸ் என்ற இந்த ஆயில் ஸ்டோரேஜ் செய்யக்கூடிய தொழிற்சாலை அமைந்திருக்கிறது. இன்று காலை 10:30 மணி அளவில் திடீரென இந்த தொழிற்சாலையில் ஒரு பெரும் அளவிலான தீ விபத்தானது நிகழ்ந்தது. குறிப்பாக தீ கொழுந்து விட்டு எரிந்ததால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் இது குறித்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் எண்ணூர், மணலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்துல வந்தனர். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழிற்சாலை கடந்த 10 வருடத்திற்கும் மேலாக இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பழைய ஆயிலை வந்து பேரல்களில் போட்டு ஒரு ஸ்டோரேஜ் செய்யக்கூடிய ஒரு குடோனாக இந்த தொழிற்சாலை செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை தான் லேசான தீ விபத்தானது நிகழ்ந்து முழுவதுமாகவே இந்த தொழிற்சாலை முழுவதில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் பேரல்கள் வந்து வெடித்து சிதறியதால் இங்கே பெருமளவிலான சுமார் 2000க்கும் மேற்பட்ட பேரல்கள் வந்து இந்த தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆயில்கள் வெடித்து சிதறியதால் இங்கே பெருமளவிலான தீ விபத்து ஏற்பட்டு இந்த கரும்புகையானது முழுவதிலுமாகவே இங்கே சூழ்ந்து ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தி வருகிறது. முழுவதுமாக ஆயில் இருக்கிறதால ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வெடித்து வருவதால் தீயணைப்பு வீரர்களும் வந்து அந்த பகுதிக்கு சென்று தீயை அணைக்க முடியாத ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த பேரல்கள் வெடித்து சிதறி அது அணைந்தால் மட்டுமே முழுவதுமாக அணைக்க முடியும். அதுவரையில் தீயணைப்பு துறையினர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டிடங்களுக்கும் இந்த தீ பரவாமல் தடுப்பதற்காக நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகின்றனர். அது ஒரு புறம் இருக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுவதுமாக அணைக்கக்கூடிய பணியில தான் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இங்கு முழுவதுமாக வெடித்து சிதறக்கூடிய ஒரு நிலையை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியே ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டு வருகிறது. தீயணைப்பு துறையினர் இருப்பினும் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியிலேயே ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழலே வந்து காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் சுமார் 3.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில தான் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளே காலை 10:30 மணி அளவில் உள்ளே வந்து சில தொழிலாளர்கள் வந்து பணியாற்றி வந்திருக்கிறார்கள். அப்போது தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் அனைத்து தொழிலாளர்களும் வெளியில் ஓடி வந்திருக்கிறார்கள். அப்போது ஒரே ஒரு பெண்ணுக்கு மற்றும் தலை முழுவதுமே இந்த தீ பரவி விபத்து ஏற்பட்டிருப்பதும் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டவுடன் அவரே வெளியே வந்து ஓடி வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது 3.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயானது கொழுந்து விட்டு நிற்காமல் எரிந்து வருவதால இந்த பகுதி முழுவதுமே ஒரு கரும்புகை சூழ்ந்து பக்கத்தில் வந்து எந்த விதமான வீடுமே இல்லை. அதனால பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இருப்பினும் இந்த கரும்புகையானது சூழ்ந்து வருவதால அவர்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 8க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைத்து வருகின்றனர். இருப்பினும் இந்த பேரல்கள் வெடித்து வருவதால அவர்கள் தீயை அணைப்பதில் சற்று சிரமமே ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சாலமன். மணலியில தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்ந்து 4 மணி நேரமாக நீடிக்கிறது. இதனுடைய விவரங்களை நேரலையில எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்டோம்.
சாலமன், இன்னும் சில கேள்விகள் இருக்கு, நம்ம மீண்டும் தொடரலாம். இப்ப அங்க அவ்வளோ புகைகள் நிறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பக்கத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? இந்த தீயணைப்பு வீரர்கள் அவங்க தரப்புல எந்த மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். இங்க வந்து தொடர்ச்சியாக இந்த ஆயில் பேரல்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகப்படியாக உள்ளே நிற்கிறது. அதுதான் ஒன்றன் பின்னாக வெடித்து சிதறுவதால தீயணைப்பு வீரர்களும் வந்து கிட்டே நெருங்க முடியாத நிலையே வந்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆயில் பேரல்கள் வெடித்து சிதறுவதால தீயணைப்பு வீரர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் உள்ளே சென்று இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாலும், ஆனால் அந்த பேரல்கள் சிதறுவதால, ஆயில்கள் இருப்பதால் அந்த தீயை அணைக்க முடியாத ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தில் இருந்து அவர்கள் நீரை ஊற்றி அணைத்திருந்தாலும் அது வந்து அணையாமல் தொடர்ச்சியாக வெடித்து கொண்டு இருப்பதாலேயே இங்கு ஒரு பதற்றமான நிலையை ஏற்படுகிறது. பக்கத்தில் சுற்றுவட்டாரத்தில் எந்த விதமான வீடுகளும் இல்லை. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது வந்து முழுவதுமாக ஆயில் கம்பெனி இருப்பதால் இது வந்து தனியாகத்தான் இந்த ஆயில் கம்பெனியானது வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு சில தொழிற்சாலைகள் மட்டுமே இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளில் இந்த தீ விபத்தானது பரவாமல் இருப்பதற்காகவே தீயணைப்பு வீரர்கள் அருகேயும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த முழுவதுமாக இந்த கட்டிடம் அதாவது இந்த ஆயில் தொழிற்சாலை முழுவதுமாக சேதமடைந்து தரமட்டமாக ஆகியிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆயில் பேரல்கள் வெடித்து சிதறுவதால் முழுவதுமாக அந்த கட்டிடமே வந்து உடைந்திருக்கிறது. யாருமே வந்து இந்த பொதுமக்கள் யாருமே இந்த பகுதிக்கு வராமல் தீயணைப்பு துறையினர் தொடர்ச்சியாக தடுத்து வருகிறார்கள். அதே போன்று வந்து இந்த ஆயில் கம்பெனியை சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும் வந்து இங்கே சம்பவ இடத்திற்கு வந்து இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கரும்புகையானது எவ்வளவு தூரம் உயர்ந்து அது வந்து காணப்படுகிறது என்பதே தெரிகிறது. இந்த ஆயில் தொடர்ச்சியாக, அதாவது பேரல்கள் வந்து 4000க்கும் மேற்பட்ட பேரல்கள் இந்த பகுதி அந்த தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருப்பதால் தான் இந்த பிரச்சனையானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதை அடுத்த கட்டமாகத்தான் போலீசார் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பதை பார்ப்பார்கள். தீயணைப்பு வீரர்களோட முதன்மையான நிலை இந்த தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய நிலைமையில் தான். ஆனால் அவர்களாலே வந்து உள்ள செல்ல முடியாத நிலை தான் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆயில் பேரல்கள் முழுவதுமாக வெடித்து சிதறிய பின்புத்தான் இவர்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய முழுவதுமாக தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். இருப்பினும் வந்து அதை வந்து பரவாமல் தடுப்பதற்கான பணியிலேயே தற்போது தீயணைப்பு வீரர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த கரும்புகையானது அதிகப்படியாக சூழ்ந்து இருப்பதால பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து சிறிது சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான நடவடிக்கையிலும் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். ரைட், உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சாலமன். தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலாக மாறியிருக்கிறது மணலி தனியார் தொழிற்சாலை தீ விபத்து. 4 மணி நேரமாக தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். இதனுடைய நிலவரத்தை எமது செய்தியாளர் சாலமன் நேரலையில் வழங்க நாம கேட்டோம். கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.